1 பேதுரு 3ஆம் அதிகாரம். சரி, அதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி. இல்லை, இங்கே பாருங்க, திருப்பதிக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நேற்று என்ன நாள்? அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மரத்தின் கொடுத்தோம், நாளைக்கு இயேசு போனார். சரி, அப்போது இன்னைக்கு உலகத்தில் இது ஃபெஸ்டிவலாக நிறைய போய் கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் வித்தியாசமாக கொண்டாடுறவங்க நிறையா இருக்காங்க. நாங்கள் சிறு வயதில் மிஷினரிஸ்லாம் என்ன செய்வாங்க, ஈஸ்டருக்கு விதவிதமான முட்டைகளை அழகாக வாட்டர் கலர் பண்ணி, அதாவது எடிபிள் கலர், சாப்பிடக்கூடிய கலர் பண்ணி எங்களை எல்லோரும் ஒரு ரூமில் போட்டு சாத்திடுவாங்க. சாத்திட்டு கொண்டு போய் சோலை, பூச்செடி, பார்க்கு இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அதை காம்பவுண்டை சுற்றி எல்லாத்தையும் ஒடிச்சு வச்சுருவாங்க. ஒரு முட்டை இருக்கும், அதுக்கு மேலே போட்டு இதெல்லாம் ஓடோடு இருக்கும், அதில் போட்டு கவர் பண்ணி வச்சுருவாங்க. வச்சு எங்கள் கையில் ஒரு பேஸ்கெட் கொடுத்துருவாங்க. பார்த்துப்பீங்களா, சின்ன பிள்ளைகள், சின்ன குட்டி கேர்ள்ஸ்க்கு அழகாக ஒரு பேஸ்கெட் கையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொக்கே பேஸ்கெட்ஸ் மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் போய் போதும் ஜோடி சேர்த்துக்கணும். இந்த 2 பசங்க, இந்த 2 பொண்ணுங்க, இப்படி எல்லாம் பசங்க பொண்ணுங்க, சின்ன பிள்ளைகள் தானே, அப்படி சேர்த்து விட்ருவாங்க. அது கிராஸாக விடுவாங்க. ஃபாஸ்ட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க, வேறு யாராவது இப்படி கிராஸாக கலப்பாக விட்டு நாங்கள் போய் நினைச்சோம் ஒரு புதராக தேடி பார்த்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் முட்டைன்னு சொல்லி கையப்பா தவளையாக இருக்கும் சார், உடனே அலறிட்டு ஓடி வந்துடுறது. இப்படி எல்லாம் இருக்கும். இது அவங்க உட்காந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, நல்ல பெரிய டேபிள் போட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு எங்களை எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பாரு, அவனை பாரு. எங்கள் மிஷினரி அப்போது இந்த ஸ்லைடு இருக்கும். அப்போ வந்து இப்போ மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் கேமராஸ் இல்லை, பட் ஸ்லைடு, அதை வச்சு ஸ்னாப் எடுத்து ஸ்லைடு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மீட்டிங்லாம் முடித்த உடனே ஒரு நாள் கூப்பிட்டு உட்காந்து ஸ்லைடு மாற்றி ஸ்க்ரீனில் போடுவாங்க. எல்லாம் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இது ஈஸ்டர் இப்படி கொண்டாடுவாங்க. இது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கி என்ன நாள்? வாட் இஸ் த டே டுடே? யாரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஏப்ரல். ஓகே, இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க. ஒன்று பேர் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். Praise be to God. The second day of Jesus Christ, இரண்டாம் நாள், அதிசயமான, அபூர்வமான, வினோதமான ஒரு வேத வசனம். கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் சரீரம் ரத்தம் சிந்தும்படி கொலை செய்யப்பட்டது. அவர் ஆவி கொலை செய்யப்படவில்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சரீரத்தை கொன்று அதற்கு பின் ஒன்றும் செய்ய திராணி இல்லாத மனுஷனுக்கு நீ பயப்படாது. கிறிஸ்து இயேசுவை நிந்தித்தார்கள், வார்த்தையில் நிந்தித்தார்கள். நேற்றிரவு பார்த்தோம், அவர் பேசும் வரைக்கும் அமைதியாக இருந்தார். அவரிடத்தில் வந்து ராஜா கேட்டான், ஏரோது கேட்கிறான், யார் சொல்லு. பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீ யார் என்று சொல். சேவகர்கள் வந்து கேட்கிறார்கள், அறிந்து விட்டு சொல்லுகிறார்கள், நீ யார் எங்களுக்கு சொல். சொல்லவில்லை. இயேசு பேசாமல் இருந்தார். அவருடைய ஆத்துமா வியாகுலத்தோடு இருந்தது. அதே வழியில் ஆயத்தமாக இருந்தது. அவர் அநீதி உள்ளவர்கள் மனிதனுக்காக நீதி உள்ளவராக ஒரே ஒரு விசை பாடுபட்டார் என்று இவ்வளவு பெரிய பாடுகளின் நாட்களை ஒரு விசை என்று மாற்றிவிட்டார். He is God of everything. சகலவற்றுக்கும் தேவனாகிய அந்த தேவனாகிய கர்த்தர், அவர் சரீரத்திலே கொலையுண்டு அடிக்கப்படுவதெல்லாம் அவருடைய உள்ள ஆவியில் நிறைந்திருந்தது. வேதனை என்பது உண்மைதான். அவர் விசுவாசம் துவண்டு போகவில்லை.
சரீர தூஷணைகள், வார்த்தைகள் கொடுமைதான். ஆனால் விசுவாசத்தில் தளர்ந்து போகவில்லை. பலம் குன்றி போனதுதான். சிலுவையை சுமந்து தள்ளாடி நடந்து போகிற பொழுதும் கூட, வாரினால் அடுப்பிக்கப்பட்ட பொழுதும் கூட தன்னுடைய வைராக்கியத்தை விட்டு விடவில்லை. இந்த வைராக்கியம் என்கிற ஒரு வார்த்தை விசுவாசத்தின் அடித்தளமாய் இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்கிறேன். விசுவாசம் என்பது வார்த்தையில் புறப்படுகிற அந்த விசுவாசம் வைராக்கியம் என்னும் ஒரு அடித்தளத்தில் கட்டப்பட்டு இருந்தால் மாத்திரமே தேவ பிள்ளைகளாகி நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வைராக்கியம் என்பது செயல்படாவிட்டால் விசுவாசம் ஒன்றுமில்லாததாய் போய்விடுகிறது. ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்ய ஆயத்தம் என்கிற பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிர்ணயிக்கிறார். கிருபை பெற்றதினால் சொல்லுகிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆத்துமாக்களை தவிர. எனக்கு எந்த கண்ணீரும் இல்லை ஆத்துமாக்களை தவிர. வாரமெல்லாம் மிகுந்த பாரத்தை ஆண்டவர் பேசினது. நான் சொன்னேன், அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறார்களே, வேதத்தை வாசிக்கிறார்களே, எல்லாம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் உண்மைதான் மகனே, வைராக்கியம் இல்லையே. என் விசுவாசம் என்பது உண்மைதான். நான் இதுவரை அறியாத ஒருவரை ஆராதிக்கிறேன், இதுவரை காணாத ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னிடத்தில் நேரடியாய் சொல்லாமல் வசனங்களினால் சொன்ன வார்த்தையை நம்பி அவர்தான் தேவன் என்று அறிக்கையிட்டு என் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீர் சிந்துகிறேன். உண்மைதான். என் பாதைகளில் எல்லாம் அவரோடு தான் செல்லுகிறேன். வேலைக்கு போகும் பொழுது, என் வாகனத்தில் போகிற பொழுது ஜெபித்துக் கொண்டுதான் போகிறேன். ஆனால் வீட்டு காரியங்களை செய்கிற பொழுது ஜெபித்துதான் செய்கிறேன். அல்லது என்னுடைய காரியங்களை நான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பட் மெல்லிய காற்று வீசும் பொழுது கூட இந்த வைராக்கியம் இல்லாதபடியினால் இந்த விசுவாசம் செயல்படாமல் போகிறது. God stood on his faith so firmly. தனது விசுவாசத்தை கண்மலை போல கெட்டியாக்கி அதன் மேல் உறுதியாக இருந்தார். காரி முகத்தில் துப்பின பொழுது இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். காரி துப்பினார்கள். நீயா தேவகுமார். நேற்று வாசித்த அந்த வாசனத்தை மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். பிரதான ஆசாரியன் கேட்டான், நீ தேவனுடைய குமாரனா, நீர் எனக்கு சொல். அவன் சொன்னான், ஆண்டவர். பேசாமல் இருந்தார். பிறகு அந்த பிரதான ஆசாரியன் சொன்னான், நீ கிறிஸ்துவோ? அப்படியானால் நீ எனக்கு சொல்லும்படி தேவனுடைய நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜீவனை கொண்டு என்று சொன்ன உடனே கிறிஸ்து இயேசு சொன்னார், எஸ், ஆம், நீர் சொன்னபடிதான். இது மாத்திரமல்ல, இன்று ரத்தத்தோடு சிந்தி இருக்கிற இந்த மனுஷகுமார் தேவனுடைய வலது பாரிசத்தை வீற்றிருப்பதை நீ காண்பாய் என்று சொன்னார். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை சொன்ன உடனே அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அவ்வளவுதான். அருகில் இருந்தவர்கள் பார்த்து இதுவரைக்கும் என்ன நடக்கும் என்று காத்திருந்தவர்கள் இந்த பதில் வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, மண்ணில் நடு தலையில் கொட்டினார்கள். உடனே ஒருவன் ஓடி வந்தான், என்று துப்பினான். ஒருவன் ஓடி வந்தான், அறைந்து கேட்டான், அடித்தவன் யார் என்று சொல் ஞான திருஷ்டினாலே. வேதனைகள் எல்லாம் படுகிற பொழுது, ஐயோ, என்னுடைய பிள்ளைகளை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், என் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்னுடைய விசுவாசம் நங்கூரமிட்ட விசுவாசம். பிதாவாகிய தேவனில் என்னுடைய நங்கூரம் இருக்கிறபடினால் என் மரணம் போய் அந்த சாத்தானை ஜெயிக்கும் வரை என்னுடைய விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சரீரத்தை மெய்யான ஜீவ பலியை அவர் கொடுத்திருந்தபடினால் அந்த வைராக்கியம் ஜெயம் பெற்றது. அவர்கள் அடுப்பிக்கப்பட்டு அவர் ஜீவன் போனது. அந்த ஜீவன் போன வேளையே அவர் சும்மா இருக்கவில்லை. எந்த மனித குலத்திற்காக பாடுபட்டாரோ, அந்த மனித குலத்திற்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு தன்னையே தந்தருளி இவ்வளவா உலகத்தில் இதை பார்க்கிற பெரிய அன்பு நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த ஜீவன் போகிற அந்த வேளையிலே கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்ன முடிந்தது?
பட்ட பாடுகள் எல்லாம் முடிந்தது. நோ, சாத்தானை ஜெயிப்பதற்கு சிந்தப்பட வேண்டிய ரத்தம் சிந்தப்பட்டு முடிந்தது. என் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கதறிக்கொண்டிருக்கிறார்களே, அதற்கு பெலன் கொடுக்கும்படி ரத்தம் சிந்தப்பட்டது, முடிந்தது. இனி அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து சாத்தானுடைய எல்லா தீர்மானங்களும் முடிந்து போனது. பலிகள் கொடுத்து மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்த, பொருளாதாரத்தை தின்று கொண்டிருந்த அந்த பாரம்பரியம் அழிந்தது. நியாய பிரமாணத்தை காண்பித்து அதிகார பதவி வகித்துக் கொண்டிருந்த அரசியல் ஆட்டம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. மரித்தார், அப்ப அங்க ரெஸ்ட் எடுக்கலங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன். நீங்க தூங்குற மாதிரி சொல்றீங்க, பிரகாசமா இருக்கீங்க. ஏன்னா இங்க இருக்கு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை அப்படின்னு என்ன செய்வீங்க? ஆமாங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் அவ்வளவுதான். சிலுவையில் இருந்தார். பிதாவை, என்னுடைய ஆவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். விழுந்தது, கீழே போயிட்டார். He didn't wait even for 1 second. ஒரு நொடி பொழுது கூட காத்திருக்கவில்லை. எங்கே போனாரு? ஏனெனில் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே சிலுவையிலிருந்து நேராக இறங்கி அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். யார் இந்த ஆவி? நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். இதுல 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு நோவாவின் காலத்தில் பாவம் செய்த காவலில் இருந்த தூதர்களிடத்தில் சென்று சாத்தான் மேலும் மரணத்தின் மேலும் வெற்றி சிறந்ததை பிரசங்கித்தார் என்பது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். 2 Peter 2 verse 4 and 5. பாவம் செய்த தூதர்களை தேவன் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. ஓகே, சோ பாவம் செய்த தூதர்களை என்று சொல்லப்படுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்தில் தள்ள நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தாரே, இந்த வசனத்தை இந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்று இணைத்து சொல்லப்படுகிறது ஒன்றாக. ஏனென்றால் இன்னொரு வாக்கியானம், 2வது வியாக்கியானம் தான் இதில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்த்தது போல, இவைகள் பாதாளத்தில் ஆக்கினை தீர்ப்பு அடைய காத்திருந்த என்று சொல்லப்படுகிற மற்றொரு வியாக்கியானம். அதாவது பாவம் செய்யாமல், ரட்சிக்கப்படாமல், தேவனை மறுதலித்து அவருடைய பாதை பற்றி கொள்ளாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அறியாமையில் இருந்த ஒரு கூட்டம் உண்டு. எதிர்த்த ஜனம் ஒன்று, துரோகம் செய்த ஜனம் ஒன்று, அறியாத ஜனம் ஒன்று. இந்த அறியாத ஜனம் தேவனை குறித்து அறியாதபடினா அவர்கள் ஒன்றும் பேசவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆவிகளாக அங்கே நியாய தீர்ப்புக்காக அவர்கள் அங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. நரக புக்கு முடிச்சிட்டிங்களா இல்லையா? வந்தாலும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நரக புக்கு வாங்கிக்கோ. எப்படி பார்க்க, நீ படிச்சு எங்கிட்டியா? படிச்சுட்டேன். என்ன படிப்பேன்? முடிச்சாச்சு இல்லையா? கேட்க காட்டுங்க. முடிச்சாச்சு. வீடு காட்டுறவங்க ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக படிங்க. ஏன்னா நம்ம படிக்க படிக்க அங்கே போகக்கூடாதுன்னு என்ன வரும், அதனால தான். இல்லைன்னா தெரியாமல் அங்கே போயிடும். ஏன்னா தெரியாமல் நிறைய காரியம் நடக்குது இல்லையா? நிறைய நடக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி டவுனுக்கு போயிட்டு இருந்தேன். அக்கா எப்போ சிங்கிச்சு என் கூடயே வந்துட்டு இருக்கோம். திடீர்னு யாராச்சும் பார்த்தா நின்றோம். நான் பேசாமல் தானாக பேசிட்டு போவேன். பார்க்குறவங்கள என்ன ஒரு மாதிரி பார்ப்போம். அன்னைக்கு ஒரு நாள் போய் கொண்டிருக்கிறேன், இதுட்டு பேசிகிட்டே வரேன். பின்னாடி போகுது,
அதை சேர்ந்து அவங்க பேசிட்டு வரேன்லன்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். என்னடா இவ்வளோ பேசுகிறேன், சும்மா வரேன்னு திரும்பி பார்க்குறேன், அது வேற ஒரு அம்மா. இந்த அம்மாவை காணோம். நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு டேர்ன் போட்டுட்டு பார்த்தா இவங்க அங்கே நின்று விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகிற இடம் எதுவும் தெரிஞ்சு சரியாக பார்த்து போங்க, தயவு செய்து போங்க. இதை விட இன்னும் எங்கள் அப்பா கொடைக்கானல் இருக்கும்போது ஒரு டிசம்பர் மாதம் பயங்கரமான திக்கு மிஸ்ட். அப்போ நானும் அண்ணன் எல்லாம் குழந்தைகளும் முன்னாடி போயிட்டுருக்கோம், அப்பா அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதே போல் பாவம் அவர் நிலைமை என்ன மாதிரி தான் பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. வரும்பொழுது அப்பா வந்து அம்மாவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கூப்பிட்டு வரும்போது அம்மா என்னமோ செய்கிறதுக்கு கையை விட்டுட்டாங்க. திருப்பி கையை பிடிச்சி பேசிகிட்டே வர்றாங்க. அந்த அம்மாவது விட வேண்டாமா? திரும்பி பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த அம்மா எங்கள் அப்பா கை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கு சந்தோஷமா. அவன் இருக்கிற என்ன பாடுபடுறான்னு தெரியல, அது சந்தோஷத்தில் வந்து பார்த்து எங்கள் அம்மா ஏய் ஜெயா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அதையும் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு போகுது. முதல்ல பேசணும் அந்த மாதிரி அம்மா போல. இந்த பாதாளத்துக்கு போகும்போது எல்லாம் கூட வரும். பார்த்து இந்த நரகம் முடிச்சவங்களுக்கு ஜான் பனியன் எழுதின புக் ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் கொண்டு போய் படிக்கலாம். சர்க்குலேஷனுக்கு 2 புக் இருக்கும், ஒன்று இங்கேயே இருக்கும், நீங்கள் இங்கே வந்து இங்கே படிக்கலாம், ஒன்று சர்க்குலேஷனுக்கு போகலாம். உங்களுக்கு வேணும்னா தனியாக ஒன்று வாங்கி கொடுக்குறேன், கண்டிப்பாக படிக்கலாம். என்றால் ஒவ்வொரு நம்முடைய குணங்களையும் அது ஒரு மனிதனாக சித்தரிக்கிறது. விசுவாசம் என்பவன், துணை செல்கிறவன், கோபக்காரன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நண்பனை கொண்டு போய் பரலோக ராஜ்யம் சேர்க்கும் வரைக்கும் இருக்கிறது. சரி, ஸோ அந்த பாதாளத்துக்கு போய் அங்கே நியாயத்தீர்ப்புக்காய் சில ஆவிகள் காத்திருந்தது. சரி, இப்போ ஒரு கேள்வி, நம்ம எங்கே இருக்கிறோம்? நியாயத்தீர்ப்புக்காய் காத்திருக்கிற ஆவியா, அல்லது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் கர்த்தரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு வைராக்கியத்தோட நிற்க போறாங்க நிற்கிற ஆவியா? நீங்களே சொல்லுங்களேன். ஆனா நிறைய ஆத்து மக்கள் இந்த நியாயத்தீர்ப்பு லைன்ல தான் அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்குது, அதை போய் உட்காந்துக்கிறாங்க. ஸ்லீப்பர் பஸ் பார்த்துருக்கீங்களா? அது பேர் ஸ்லீப்பர் பஸ். அதில் ஒருத்தர் நிம்மதியை தூங்கி நான் பார்த்தது. இப்படிடுவான், திருப்பி ஒரு சாலை எடுத்து தலையை வைப்பான், அப்படி இப்படி திரும்பி படுப்பான். பக்கத்தில் ஒருத்தன் அப்போதான் ராத்திரி 11 மணி, நம்ம அப்போதான் கண்ணை மூடும்போது ஹலோ 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்வான். தூங்குறது அது பேர் ஸ்லீப்பர் பஸ். சரி, நீ எந்திரிச்சு உட்காந்து தலை சுற்றிடும். ஒரு நாள் நான் பட்டேன், சரி வேண்டாப்பா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உட்காரவே முடியும், மேலே உட்காந்து இன்னும் தலை சுற்றும். அந்த டிரைவர் சரியில்லை, ஸ்லீப்பர் பஸ்லாம் ஆள் அவுட்டு. ஏறி உட்காந்து திண்டுக்கல் வந்து இறங்கினது. திண்டுக்கல் வந்துட்டே இருக்கு பஸ்ஸு. நான் எந்திரிச்சு உட்கார எனக்கு படுக்கவும் முடியல, தலை சருன்னு சுற்றுது. அப்படியே மேலே வருது, சிக்காயிட்டேன். சரி ஓடிடுவோன்னு சொல்லி இறங்கி நேரம் ஓடினேன். என்னமோ வந்து டக்குன்னு ஓரன்னு நான் அப்படியே இறங்கி போய் காப்பான்னு என்ன சார் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார் அப்படின்னு கேட்டான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் என்னை பாடுபடுத்தி இப்போ பிரச்சனை இல்லை கேட்டால் என்ன சொல்கிறது? நான் பிடிச்ச ஒரு இடம் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்த கொஞ்சம் மூவ் பண்ணணும். இந்த இடம் நியாயத்தீர்ப்புக்குரியது. உதாரணமாக நேற்று ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்தமாகிறேன். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தையோடு நான் மிகுந்த ஜபத்தோடு, ஆண்டவரே எனக்கு கொடுத்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்திற்காக நன்றி, நான் பரிசுத்தமாய் படுக்கிறேன், நான் எழுந்திருந்து உங்களுடைய பரிசுத்தத்தை தொடர கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபித்து படுக்கிறோம், சொப்பனத்தில் ஒரு அசுத்தம். சரி, இந்த கண்களின் இச்சை என்பது நாம் வெளியில் பார்ப்பது மாத்திரமல்ல, சொப்பனத்தின் கண்களின் இச்சை கிரியை செய்கிறது. எஸ், சில வேளையில் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், நல்லா ஜெபிப்பது போல, ஒரு கூட்டம் நடத்துறது போல, பாடல் பாடுகிறது போல சொப்பனம் இருக்கும். நீங்கள் விழித்த உடனே அந்த பாடல் நம்ம பாடிக்கொண்டே இருக்கும். எழுந்து அந்த டே ஃபுல்லாக அந்த பாடல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதே போல தவறான ஒரு சிந்தையை கண்களில் காட்சிகளாக ஒரு அசுத்தத்தை பார்த்தால் காலில் எழும்பும்போது ஜெபத்தின் ஆவியை நீங்கள் உணர முடியாது. இப்போ நேற்று நான் பரிசுத்தவானாய் படித்த நான் இந்த அசுத்த சொப்பனத்தில் என்னுடைய நிலைமை என்னவாயிற்று? காலையில் பரிசுத்தமாக எழும்பவில்லை, நான் கண்களின் நிச்சயம் அங்கு கிரியை செய்திருக்கிறது. ஆக அந்த இடத்தில் எனக்கு வைராக்கியம் இருக்குமானால் எழுந்து சாத்தானே, எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய சொப்பனத்தில் ஒரு முழங்கால் போட்டு எட்டி எட்டி உதைத்து இயேசுவின் நாமத்தினாலே அவனை கடிந்து சபித்து, ஆவியானவரே இதை அறியாமல் நடந்த காரியம், இப்பொழுது கண்களை பரிசுத்தமாக்கும், இந்த பரிசுத்தம் தவிர ஒன்றுமெனில் கிரியை செய்யக்கூடாது என்று அழுது அவ்வளோ வேதனைப்படணுங்க பாவத்துக்கு. அவ்வளவுதான். இதுவும் ஒண்ணுதான், வேசித்தனம் ஒண்ணுதான். வேத வசனம் எல்லாத்துக்கும் லெவலில் வைக்கல, நம்ம தான் வச்சுருக்கோம். அடித்தா லேசாக, கம்பல் அடித்தா பாவம் கிடையாது, கடப்பாறையில் அடித்தா பாவம். நானும் தேவ சமூகத்தில் எல்லாம் வந்து தான். ஆவின் கனி
ஓகே, முதலாவது கனி இதை நான் காண்பிக்காதவன் வேசி, ரெண்டும் ஒண்ணுதான். இது நான் எங்க காமிச்சாலும் சரிதான், அங்கிள்கிட்ட காமிச்சாலும் சரிதான், பாப்பாட்ட காமிச்சாலும் ஒண்ணுதான், குழந்தைகிட்ட காமிச்சாலும் ஒண்ணுதான். ஆக இப்படிப்பட்ட அந்த ஒரு கண்களின் நீச்சல் சிக்கி தவித்து காலையில வந்து அந்த வைராக்கியம் இருந்தால் என் ஜெபத்தில் நான் பரிசுத்தமாகிறேன் அல்லது நாம் பரிசுத்தமாகிறோம். இல்லை என்றால் இந்த சிந்தை நம்மை தொடர்ந்து படி, ஆண்டவரே நல்லா ஜோமட்டு படுத்தேன், இது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, இந்த சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கு, வேலையோ சம்பளமோ அசுத்தமோ ஏதோ ஒன்று, இது ராத்திரி வரைக்கும் உங்களை ஜெபிக்க விடாது. அடுத்த நான் பைபிள் எடுப்போமா? பைபிள் எப்படி எடுப்போம்? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அடுக்கு நீக்குதல் ஆயிராமல் அப்படியே இங்கேருந்து அந்த சிந்தை பின்னால் ஸ்க்ரீனில் ஓட ஆரம்பிச்சிடும். நம்மகிட்ட கேட்குறோம், பாஸ்டர் எப்படி தரிசனம் வருது? இப்போ நீ பார்த்தியே, இது பரிசுத்தமாக பார்க்கறது தான் தரிசனம். இதை பரிசுத்தமாக உன் ஆவியில் பார்ப்பது தான் தரிசனம். அப்படி நல்லா பாருங்க, நமக்கு சூப்பர் இனோவா கார் எடுத்து கொடுத்துருக்க தெரியுமா? இன்னைக்கு நீங்க பார்க்கிங் சரி, அதனால அடுத்த வீடு கற்றுக் கொடுத்தா நான் பெரிய பார்க்கிங் மாதிரி காரணம். ஓகே, நான் சொல்கிறேன் அந்த இனோவா கார் அழகான சாக்லேட் ப்ரௌன், வேறு கலர் பேர் இருக்காதுல்ல, மைல்டு சாக்லேட் ப்ரௌன். ஓகே, மேலே கேரியர் போட்டிருக்காங்க, நல்ல பெரிய மேலே லிஃப்டடாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபைபர் பம்பர் போட்டிருக்காங்க, டயர்ஸ் புதுசு நல்லா ஷைன் பண்ணி பாலிஷ் போட்டிருக்கு, வீல் கப்ஸ் போட்டிருக்காங்க. கார் பார்த்துட்டிங்களா? காரை பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்களா? இது ஆவியில் நடக்கும் பொழுது தரிசனமாய் மாறி விடுகிறது. அவ்வளவுதான். When you are in spirit, when you see things in spirit, that is the vision. நம்ம நினச்சிக்கிறோம் ஏசுநாதர் வருவார், இப்படி ஒரு ரிமோட் எடுத்து இப்படி காட்டி மாற்றிக்கிட்டே இருப்பார், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். He is not a God of remote. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஜெயித்தேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்க யார் கூட? அப்ப தரிசனத்துக்கு நீ என்ன செய்யணும்? நீ வைராக்கியம் இருந்தா இது தரிசனம் அறிந்து கொள்ளுவாய். இந்த வைராக்கியம், ஆண்டவர் அந்த வைராக்கியத்தில் இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவ நமக்கு எவ்வளவு கால வித்தியாசம் பாருங்க. நூற்றுக்கணக்கான வருடங்கள் வித்தியாசம். அங்கு செய்த பாவத்தில் நியாய தீர்ப்புக்கு இங்கே போய் காத்திருக்குங்க இத்தனை வருஷமா. ஆண்டவர் அங்கே போனார். அங்கே போய் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பிழை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவ நீதியோடு பொறுமையோடு காத்திருந்து கீழ்ப்படியாமற் போனவைகள். சரி, அதுக்கப்புறம் அதை பற்றி விளம்பரமே நமக்கு சொல்லவில்லை. ஆனால் வாசிக்கலாம். எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம். ஹீப்ரூ 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஒரே தரம் மரிப்பது, ஒரே பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். அல்லேலூயா சொல்லுமா? முதலாவது அவர் பாடுகள், ஒரே தர பாடுகள். இங்கு சொல்லுகிறது ஒரே தர பலி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்ம ஒரே பலி செலுத்துறோமா? ஒரு பாவத்துக்கு நிறைய பலி செலுத்துறோம். சொல்லுங்களேன், சொல்லுங்க. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு பாவம் செஞ்சேன். எனக்கு பாவம் தெரியாது, எனக்கு பாவம் தெரியாது, செஞ்சேன், சந்தோஷமா செஞ்சேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ அந்த பாவம் திருப்பி வருது, செஞ்சுட்டேன். இப்போ திருப்பியும் பலி செலுத்துறோம். கிருபை இருக்கனால தப்பிச்சோண்டி. எஸ், இவர் அப்படி இல்லை. ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் பாடுகளுக்கு உட்பட்டார். சரி, அப்போ இங்கே வந்த வசனத்தில் நான் பார்க்க பொழுது இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது மரணம். இப்போ நிறைய அந்த பிரசங்கம்லாம் வருது. அதனால தான் அடிக்கடி சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு தயவு செய்து எல்லா செய்தியும் கேட்டுறாதீங்க. நீங்கள் இங்கே செய்தியை கேட்டு பாதாளத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த செய்தியை கேட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ மரணம் இல்லைன்னு சொல்லி ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லி பிரசங்கித்து பெரிய சபைகள் எல்லாம் இன்னைக்கு சதிரி போயிடுச்சு. கடந்த சில வருடங்கள் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது.
இதை முன்பாக கணித்தேன். ஒரு முறை ஊழியர்களோடு கூட இன்னும் பெரிய ஊழியரோடு மெட்ராஸில் வந்து கொண்டிருந்தோம். அப்போ திருச்சியில் இருந்து ஒரு ஊழியர் கால் பண்ணி வசதேசி எல்லாரும் டீமாக சாப்பாடு வந்துடுங்க, லஞ்சுக்கு இங்கே வந்துடுங்கன்ட்டார் அந்த ஊழியக்கார்ட்ட. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே சாப்பிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா, அவர் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டாங்க, நாங்கள் 12 பேர் இருக்கிறோம், சாப்பாடு வச்சுட்டாங்க. போய் இறங்கினோடனே நாங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சு காலையில் இறங்குறதுக்குள்ளே இங்கே பெரிய ஊழியக்கார் உள்ள வீட்டுக்குள்ளே போனோடனே கதை வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாரும் 11 பேர் வெளியில் நிற்கிறோம். சாப்பிட கூப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்களோட போன அந்த பெரிய ஊழியக்கு வெளியில் வந்துட்டு அவர் கண் கலங்கியிருக்கு. சொன்னார், நான் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் போய் வெளியில் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பைசா எங்கள் கையில் கொடுத்து போய் சாப்பிட சொல்லிட்டார். அதை பார்க்கும்போதே தெரிஞ்சது இது ஆவி சரியில்லைன்னு. இன்றைக்கி மரணம் இல்லைன்னு அவர் சபையிலேயே பெரிய சபை அது. ஆனால் இன்றைக்கி மரணம் இல்லை என்று சொல்லி அந்த சபை ஒன்றும் இல்லாமல் சிதறிடுச்சு. இந்த சுவிசேஷங்கள் என்ற வார்த்தையிலே என்னென்னமோ நடக்குது. நீங்கள் எச்சரிப்புள்ளவர்களாய் வைராக்கியமாக நிற்கலைன்னா நாளைக்கு பவுல் சொல்லுகிறது போல எவ்விதமாக இருப்போம் என்று நாம் அறியும். This word of God says, ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. மறந்தாச்சு, இறக்காமல் இருக்க முடியுமா? எல்லாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாகாமல் இருக்க முடியுமான்னு. முடியாது. ஆமை சாகவே சாகாதுங்கிற, அது 150 வருஷம் கழிச்சு தானே சேர்த்து கரையில் வந்து விழுந்துருக்கு. எல்லாம் மரித்து போகிறது. சரி, எப்படியானாலும் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடி ஆண்டவர் நமக்காக மரித்த அந்த வேளையில் இன்று ஒரு நாள் he was very busy. இப்போ நம்முடைய வழக்கத்தின்படி கிறிஸ்து இயேசு செய்தது போல கிறிஸ்துவுக்கு நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் சொல்லு, அவர் நடந்தபடியே நம்ம பாடுகளுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் உயிர் தந்த பின்பு அவருடைய உயிர் தந்த நாவை நம்ம கொடுத்து விட்டார். இப்போ இன்னைக்கு நாள் வந்திருக்கிறோம். இந்த நாள் அவருக்கு கொண்டாட்டமாய் மாறிவிட்டது, ஐக்கியமாய் மாறிவிட்டது, அபிஷேகமாய் மாறிவிட்டது. இப்போ காவலில் உள்ள ஆவிகள் எங்கன்னு நீங்க தேட போறீங்க. அதுதான் இன்னைக்கு டியூட்டி. இந்த காவலில் இருக்க ஆவிகள் யார்? இந்த காவலில் இருக்க ஆவிகளை இன்னைக்கு நம்ம அழுது ஜெபிக்கிறோமே, என் குடும்பம் ரட்சிக்கப்படாத என் குடும்பம். இவர்கள் நோவாவுக்கு முன்பதாக தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நோவா, உன்னையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால இந்த சிறிய பாளையில் வந்து நீ அமர்ந்திருக்கிறாய். Glory to God. இல்லை என்றால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆனால் உனக்கு இந்த வைராக்கியத்தோடு நான் புறப்பட்டு போய் அவர்களை அறுவடை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின். ஜெபிக்கும் பொழுது தகப்பன் தாய் எப்பயும் உங்களுக்கு சொல்லுது போல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரா இருக்கட்டும், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு என் முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்றாங்க, நினைச்சிட்டு ஜெபம் பண்ணு. அந்த வைராக்கியத்துல ஜெபம் பண்ணு. நல்லா தனியா இருப்பேன், திடீர்னு சொப்பனம் காணுவேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கஞ்சிக்கு வழி இல்லாம 30 நாள் 32 நாள் கஞ்சி இல்லாம கிடக்கிற நாள்ல 10 பைசா இருக்காதுங்க சாப்பாட்டுக்கு. நல்லா படுத்துருப்பேன், சொப்பனம் காணுவேன் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பேன். சொப்பனத்துல காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எண்ணெய் அந்த தேங்காய் பார்த்தா தவிர அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படி போட்டு நீனு கீபோர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி தூக்கி நின்று அப்படி சோத்தை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் எனக்கு ஒரு பலம் வந்துடும், என்னடா பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு. அப்புறம் அப்படியே உட்காரும்போது நான் பேசுனதெல்லாம் எனக்கு ரெவலேஷனுங்கிறது பின்னாடி தெரிந்தது. உடனே அதெல்லாம் நோட் எடுத்து வச்சிருப்பேன், அது படிக்க ஆரம்பித்தேன். அப்போது சின்ன எங்கேயாவது ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க, வால் போஸ்ட் முன்னாடி அனுப்பிச்சிடுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. ஆளாக இவ்வளோ பெரிய போஸ்ட் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். போட்டு இந்த சைடில் ஏன் ஃபோட்டோ, அந்த பக்கம் அவர் ஃபோட்டோ, எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் போட்டு பேரெல்லாம் போட்டு டேட் போட்டுப்பாங்க. கார்டு வெட்டின்னு வர இடத்துல பெரிய கன்வென்ஷன் புறப்பட்டாங்க. நம்ம தான் ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு இருக்கோமே, ஏறி பஸ்ஸில் போய் சந்தோஷம் மிகுந்த அபிஷேகத்தோட உபவாசத்தோடு போய் இறங்கி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு இந்த வழி தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. போய் இறங்கிட்டு கார்டு வெட்டிக்கு தெரியல சென்னை. அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், அட்ரஸ் கேட்குறேன். அவங்க இந்த சந்திலியாக போங்கட்டாங்க. சரி போனால் காட்டுக்குள்ளே போகுது. காட்டுக்குள்ளே போனால் முள்ளு காடாக இருக்குது. சந்தேகம் வந்துச்சுன்னு யாரையும் காணுங்க. கன்வென்ஷன் 6 மணிக்கு, 5 மணிக்கு அங்கே நிற்கிறேன், நடுக்காட்டில் ஒன்றும் தெரியல. அப்போ கேட்கும் போது அவங்க சொல்லி இப்படி போங்க சார், இப்படி போங்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன இந்த தண்ணீருக்கு பந்தல் போடுவாங்களே ரோட்டில், பிளாஸ்டிக் ஷெட்டு கட்டி அது மாதிரி கட்டி 4 பேர் நிற்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட போயிட்டு, சார் இந்த இடம் எங்கேன்னு கேட்குறேன். இவர் தான் பாஸ்டர் இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு 10க்கு 8 மேலே பிளாஸ்டிக் கட்டி அதில் கன்வென்ஷன் நடக்குது. அதுக்கு நான் பிரசங்க, நம்ம எப்படி போயிருக்கோம்,
இப்போவே இப்படி அப்போ இப்படின்னு பண்ணுறாங்க. ஒரு சூட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சை சூட் நிறைய ஃபோட்டோவில் இருக்கும். நாம் அப்படி ஷூட்டு போட்டு பஸ்ஸில் இறங்கி அப்படி போய் நின்று பார்த்தா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கர்த்தர் வேறு, நம்ம எதிர்பார்ப்பு வேறு, கர்த்தர் எதிர்பார்த்தது வேறு. அவங்க ஐயோ பாஸ்டர் எப்படி இருக்காருன்னு நினச்சி டகாடகன்னு ஓடினாங்க. நான் சொன்னேன் சாம சேர்ந்து ஜோப் பண்ணும்போது கர்த்தர் செய்தார் பாருங்க. அங்கே நடந்த அற்புதம் இன்னைக்கு நான் பார்க்குறேன். 2 காரியம் செய்தார். எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார், அவர்களுக்கு தேவன் பெரிய மேன்மை உள்ளவர் என்று கற்றுக் கொடுத்தார். முடிஞ்சோன்னு சொன்னாங்க, பாஸ்டர்னு எப்படி தான் இருக்கணும் ஊழியக்காரனா, அவர் மேலே இருக்க அபிஷேகத்துக்கு எப்படி வந்திருக்காரு பாரு. ஒருத்தர் பையனை கூப்பிட்டாரு, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதா, நாளைக்கு உனக்கு சாயந்தரம் காசு கொடுப்பேன், நீ போய் சூட் வாங்கிட்டு வந்துடும். அவன் பாட்டு நடத்துகிறான் அந்த சர்ச்சில். ஓப்பன் கிரவுண்டு, பில்டிங் கிடையாது, ஓப்பன் முள்ளுக்காடு, 4 முள்ளு இழுத்து கயிறு கட்டியிருக்காங்க. வாட் வண்டர்ஃபுல் காட் ஹி இஸ். அப்போ என்னுடைய இமேஜினேஷன், நான் போனோன்னா டீச்சர்ஸ் தினகிற மாதிரி நினச்சிட்டு அங்கே போனால் பெரிய ஸ்டேடியம் வச்சுட்டு உட்காந்துருக்க நம்ம நினச்சிட்டு போவோம். அவராக சொல்லலை, நான் சொப்பனத்தை பார்த்தோன்னே பேச நினைக்கிறேன். இன்னைக்கு கற்றுக்கொண்டது நிறுத்திருக்காரா இல்லையா? இதுக்கு எவ்வளோ என்ன பாடுபடுத்திருக்காரு தெரியுமா? மன்னிக்கு என்ன பாடுக்கு அனுமதிச்சிருக்காரு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனக்கு விஷம் வச்சிருக்கான் சாப்பாட்டில் தெரியுமா? ஜோமெட்ரி நம்ம தான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒன்று வச்சிடலாம். அவன் கண்ணை திறந்து ஒன்றாகலையா இன்னும் மன்னிச்சிருப்பான். அவங்க தான் அப்படி சொன்னாங்க. எனக்கு ஆசை வச்சேன், நான் சாப்பிட்டேண்ணா. சாமி நீ தானே சாப்பிட்டேன், நீ தானே ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டேன். சாவுக்கு எதுவான யாதொன்றும் உன்னுடைய வைராக்கியமும் விசுவாசம் பலம் உள்ளவர்களாக இருக்கணும். நீ ஜெபிக்கும் பொழுது உன் அப்பா அழுது ஜெபிக்கிறது போல உன் விஷனை நீ பார்க்கணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அது வரைக்கும் என்னுடைய வீண் செலவுகள் இருக்காது. என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். இந்த நரகம் என்ற புக்கை தயவு செய்து மீண்டும் படிங்க. அது சொல்லுகிறது, நேரத்தை வேஸ்ட் பண்ணவன் பாதாளத்தில் இருக்கிறான். கர்த்தருடைய நேரத்தை கர்த்தர் கல்லாதவர்களுக்கு செலவழிக்கிற பொழுது பாதாளத்தை கணக்கு எடுக்கணும். நான் வண்டி இருக்குது, நான் வண்டியில் ஏறி உள்ள சைடில் ஒரு புக் இருக்கு, எடுத்துப்பார். வண்டி எத்தனை கிலோமீட்டரில் டீசல் போட்டோம், எத்தனை கிலோமீட்டரில் எங்கே போய் நின்றுச்சு, எத்தனை கிலோமீட்டரில் திருப்பி போட்டோம் எல்லாம் வச்சுருக்கிறேன். லூஸுன்னு வாங்க, ஏன் கர்த்தர் அதை பார்க்கல, ஹிஸ்ஸிங் தெரிய வச்சுருக்கேன் நான் வண்டியை. அதனால தாங்க 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. எனக்கு வண்டி மைலேஜ் சரி. சிலர் கேளுங்க, இப்போ 40-50 கொடுக்குமா? 40-50 10 கிலோமீட்டர் வித்தியாசம். கேளுங்க மைலேஜ் யார்ட்டு. நான் சொல்லுவேன், எனக்கு 14 இல்லை 15 கொடுக்குன்னு சொல்லுவேன். கணக்கு இருக்குது. யூ ஷுட் ஹேவ் யுவர் கால்குலேஷன். என் டைம் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியணும். ரெஸ்ட் எடுப்பேங்க, கண்டிப்பாக எடுக்கணும். மண்டே பயங்கர சிக்காயிட்டு மானியது ஒன்றுமே செய்யலை. உண்மைக்கே ஒன்றும் செய்யலை. எப்பயும் அடிக்கடி சொல்லியாமா காலையில் ஒரு மாதிரி இருக்குதுன்னா இவங்க 2 பேரை விட்டுருவாங்க, 3 பேரை விட்டுருவாங்க. சும்மா உட்காந்துருப்பேன், பைபிள் சேர்த்து வாசிப்பேன், தலை சுட்டும், பைபிள் வச்சுருவேன். அப்படி கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசுவேன், அது டயர்டாக ஒரு மாதிரி இருக்கும். சரி பேசாமல் படுத்திட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அதுக்கு டைம் ஓகே. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் சம்திங் எல்ஸ். நாம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுக்குரியவர்களை வெளிப்படுத்துகிறோம். அப்போ அதுக்கு கணக்கு உண்டு. நம்ம டைமில் எதுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு ரசிக்கிறதுக்கு, குடும்பத்துக்கு ரசிக்கிறதுக்கு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நீ ட்ரெஸ் பண்ண முதல்ல. அவன் நல்லா சும்மா போட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கள பார்த்து இயேசு ரத்தம் செய்யணும்னு சொன்னால், போன வாரம் எடுத்து போயிருந்தேன், மேரேஜுக்கு போயிருந்தேன். பயங்கரமான ஹிந்து ஃபேமிலி, அவனோடதுலாம் பயங்கர ஹிந்து கல்யாணம் தான். அந்த மாப்பிள்ளை பையன் மாத்திரம் ரசிக்கப்பட்டவன். அவன்கிட்ட பேசுகிறதுக்குனே போனேன். போயிட்டு பிரகாஷ் எப்படி இருக்கண்ணே, காத்தன் சார், அப்பா அவங்க ரசிக்கப்பட்ட பொண்ணுப்பா, நான் ரசிக்கப்பட்டது அவங்க வீட்டுக்கு தெரியாது, அவர் ரசிக்கப்பட்டது எங்கள் வீட்டுக்கு தெரியாது. கத்த கொண்டு இதுதான்டா மகனே வேணுமா. ஏன்னா நாங்கள் பேசிட்டு போனோம், ஆண்டு வரை அவர் ரசிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். எல்லாமே ஹிந்துஸுங்க. ஹிந்துஸ்னா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம வித்தியாசமாக பார்க்கறது இல்லை. ஓ சாட்சி சாட்சி. சில சபையில் உள்ளவங்களாம் சாட்சியை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லி கடிஞ்சிருக்கேன், போயிட்டான், ஓடி விட்டேன். அல்ல வாழ்க்கை சாட்சிங்க. சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 22 இடத்துல சாட்சியை பற்றி கதை பேசியிருக்கேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சாட்சி நாம அப்பா பார்த்தேன், இயேசுவின் நாமத்தினாலே சப்புல ஒன்று விட்டாருன்னு வச்சுக்க, காது இருக்காது. ஆமாம், அப்பெல்லாம் யோசிப்பேன், எங்கள் அப்பா இருந்திருந்தானே உங்களெல்லாம் அப்படி கொஞ்சம் ட்ரைனிங் விடு, ஒன்று வாங்கிட்டு வாங்க. அவர் இன்ஸ்பெக்டர் மனசு சும்மா விளையாட்டை தட்டுற மாதிரி இருக்கும். இவர்கிட்ட நான் வாங்கினதில்லை. இவர் ரொம்ப இறக்கமான சொல்லுவார். இவர் பொசிஷன் தான் போலீஸ், சும்மா இவர் தாவிது. அல்ல இல்லையா, ரொம்ப சாஃப்ட். இங்கே ஒரு போலீஸ் உட்காந்துருக்காங்க. அல்ல இல்லையா, அப்பா மன்னிச்சுக்கங்க. இல்லை, நம்ம ஆவிக்குரிய லெவலில் விட்ட குணம் மாறி இருதுங்க. எங்கள் அப்பாலாம் தேவையில்லாமல் அடிக்க மாட்டாங்க.
ஆனால் ஒன்று லைட்டாக தட்டுவாங்க, அப்படியே 2 சுற்றி நிற்க பாருங்க தலை. நம்ம அவங்கள பார்த்த உடனே பிசாசை கடித்து கொள்றோன்னு சொல்லி இவங்ககிட்ட நம்மளை கசப்பை காண்பித்தால் மீண்டும் சிலுவையில் இயேசு என்ன செய்ய தெரியுமா? திருப்பி சிலுவையில் வைத்து அவங்க மேலே வச்சு சிலுவையில் இயேசு வச்சு மீண்டும் அடிக்கிறோம். அதான் வசனம். God get hurt. நாம் ஒரு அன்பை வெளிப்படுத்தாமல் சாபத்தை கசப்பை வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்தான தவிர பாவியை வெறுக்கவில்லை. பாவி நேசிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். சாரி, பாவத்தை நேசித்திருந்தால் நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம். அவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆகினால் தான் இன்னைக்கு அழைத்து வந்து சொல்றாரு, உன் வைராக்கியத்தை உன் விசுவாசத்தை நேசிக்கிறப்பா உன் அவிசுவாசத்தை விட்டு ஓடி. சிலருக்கு இன்னும் சந்தேகம் விஷன்ல, தரிசனத்தில் இன்னும் சந்தேகம். நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணி இன்னும் 2 பேர் வந்து அப்புறம் இது தேவாலயமாக மாறி வளர்ந்து வசனம் சொல்லுவோம். விசுவாசத்தின்படி உனக்கு கடந்து சொல்லிட்டு வருது. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி. This is my vision, my God, His work. இந்த ஊழியத்தை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஊழியை பற்றி கவலை கிடையாது. பார்த்தீங்கன்னா கவலை வந்துருச்சு கோடி. சாரி மக்களே, கவலை இல்லை. எனக்கு ஒன்றே அவரை விட்டு நான் விளையிடக்கூடாது. அதை மாத்திரம் பார்த்துக்கிறதுனால நான் வளர்றேன், என் குடும்பம் வளருது, என் பிள்ளைங்க நீங்கள் வளர்றீங்க, நம்ம குடும்பம் வளருது, நீங்களாம் அபிஷேகம் பெறுறீங்க, நீங்கள் தரிசனம் பெறுறீங்க, நீங்கள் கற்றுட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பெருசாக வளர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்ச நாள் அந்த உருவாக்கும் போது கொஞ்சம் கற்றுக்கிடணும், கொஞ்சம் பொறுமையோட இருங்க. ஆனால் வைராக்கியத்தோட கர்த்தனுக்கு சொன்னால் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நேற்று கொடுத்த அபிஷேகம் எவ்வளோ அருமையான அபிஷேகம். எத்தனை பேர் ராத்திரி அதை உணர்ந்து கொண்டே இருந்தேன் படுத்துக்கு எவ்வளோ வாசியாக அடிவாருன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு அனுப்பிச்சிருவாரா? பெருமையாக விட்டுருவாரா? சும்மாவா? 3 பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்காக. இதில் கன்வென்ஷனா? நான் சொல்லுகிற இயேசு நாமத்தினாலே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிற இடம் மகாமேன்மை உள்ளதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ நாள் போராடி 7 மாதம் 8 மாதம் வர முடியல, 9 மாதம் வர முடியல, கொரோனா வருஷம் எல்லாம் விட்டுட்டு ஓடி. நானும் பேசி முதல்ல நான் சொன்னதுனால தான் அவங்க நியூ இயர்க்கு இருந்தாங்க, இல்லைன்னா அப்பயே எல்லாம் ஓடி வந்திருக்கோம். ஆனால் கற்று சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த காரியங்கள் முடித்த உடனே எனக்கு தாட்டி தூக்கிட்டு ஓடி வந்துட்டார். விட்டு வரையே சும்மா எனது நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் விடமாட்டாரே. ஒரு வேலையை தூக்கி போட்டு வந்திருக்கிய விட்டு வரவல்ல, அவளுக்கு அதிகாரியை மாற்றிடுவார். கத்திரா மாட்டாங்க. இந்த 3வது அதிகாரம் 21 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிரு. வைராக்கியம் ஒன்று நல்மனசாட்சியின் உடன்படிக்கையோடு இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தர் மேம்பட்டார். ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்தாச்சு? சரி, எல்லாம் அறிஞ்சு எடுத்துருக்கோம் தானே? அறிஞ்சு எடுத்துருக்கோம்ல, சந்தேகம் இல்லைல்ல? எத்தனை பேர் ஞானஸ்நானம் ஆயத்தமாக இருக்கீங்க? பாதி ஆயத்தமாக இருக்கோம் அல்ல இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாதியா? பாதிக்கு ஆமைன்னு சொல்லிட்டியே. ஓகே, 4 பேர் இருக்கிறாங்க. நீ பாதியா? எல்லாத்துக்கு விசுவாசம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு கை தூக்கணும். 4 பேர் இருக்கிறீங்க. அல்ல இல்லையா? பார்ப்போம், ஷெட்யூலை பார்த்துட்டு தான் அடுத்தது பேச்சு. சரி, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த ஒப்பனையை பெற்றுக்கொண்டார்கள். சரிதானா? உயிர் தெழுதி வல்லமை. ஒரே ஒரு வசனம், லூக்கா 16:26. Luke 16. அதுவும் அல்லாமல் இவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். என்ன டாடி சம்பந்தமே நம்ம ஒரு வருஷத்தை இடையில கொஞ்சம் உள்ள விட்றீங்களே? நான் சொல்ல ஆகியான உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ அவர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ வைராக்கியம் உள்ள விசுவாசத்திற்கும் வைராக்கியமற்ற விசுவாசத்திற்கும், அவிசுவாசம் சொல்ல வேண்டாம், வைராக்கியமற்ற விசுவாசத்திற்கும் இவ்வளவு பெரிய பிளப்பு. அப்போ இந்த வைராக்கியம் நிறைந்த விசுவாசம் நம்ம ஆபிரகாமின் வழியில் கொண்டு போய் சேர்க்கிறது. வைராக்கியம் இல்லாத விசுவாசம் நம்மையும் சேர்த்து கொண்டு போய் நம்ம பக்கத்தில் கூட போக முடியாத பெரும் பிளப்பு எங்க தெரியுது இல்லையா? கொண்டு போயிருக்கோம்.
இது பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் இன்று சாத்தானை முறியடிப்பதற்காக. இந்த நாள்ல ஆண்டவர் காவலில் உள்ள அந்த ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணின ஆண்டவர் அதே ஆவியன் என்று நம்ம காவலில் இருக்க நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறோம், இன்னும் செயலை பார்க்க முடியவில்லை. இந்த பட்டணை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அசைவைக்கான ஒருத்த கூட வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். ஆண்டவரே ஜெபம் பண்ற ஆண்டவர், என்னோட வீடு ஜெப கூடாரமா இருக்கணும், ஆனா இன்னைக்கு நடக்கலையே. டோன்ட் வரி, கர்த்தருக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காவல் ஆவிகள் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நியாய தீர்ப்பு வரைக்கும் சுண்டு விரல், அதான் சொல்லி விரல தேவையில்லாத தொடக்கூடாது. ஆமாம், மொபைலை தொட்டு அது மட்டும் தொட்டு ஜீசஸ் சிம்பிளேஷன் போட்டு பைபிள் நேற்று இருந்தால் ஃபெபிட்டர் பேசிக்கொண்டது. மலையாள பைபிள் வசனம் போடவே இல்லையா? மலையாள பைபிளை ஓப்பன் பண்ணுறேன், அதில் ஒரு பொம்பளை கால் வச்சு கூட ட்ரெஸ் இல்லை. யோசிச்சு பாருங்க, எங்கே கொண்டு வந்து ஆட் கொடுக்குறான் பாருங்க. கிறிஸ்தவன் தன்னோட பைபிளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆட் கொடுக்கறதுக்கு பண்ணுறேன்னா அவனுக்கு பணம் வரும்னு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. அதை தொட்டு இது என்ன தேவி ட்ரெஸ் நல்லா இருக்குது, இது மாதிரி ஒன்று வாங்கலாமே, பாப்பாவுக்கு ஒன்று வாங்கலாமே, அதில் ஒரு குத்து குத்துறது. அப்புறம் போயிட்டு இயேசுவின் நாமத்தினால கடிச்சு வச்சிடும் பிசாஸ். இது கர்த்தருடைய விரல் டச் பண்ணார், தூ இயேசுவின் நாமத்தில் போ பின்னாடி சாத்தானே. இந்த விரலெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். நீங்க மொபைல் இதை அழகா இருக்குன்னு ஒரு டச் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தினால நீ என்ன பண்ணாலும் சரி, கையை உதறாலும் சரி, கால் உதறாலும் சரி, காலை எடுத்துருவாங்க. பார்த்துக்கோ, இது நடக்காது. உடைய விசுவாச வைராக்கியத்தோடு நீ எழும்பு. உனக்குள்ள இருக்கிற வானத்தை பூமியை சிருஷ்டித்த இந்த ராத்திரியா நேற்று அழகான ஜெபம், காலையில் பியூட்டிஃபுல் ப்ரேயர். யா தயவுசு அடிக்கடி இந்த காலையில் 5 மணி ப்ரேயருக்கு வந்துருங்க. என்ன ஐக்கியங்க? அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் மகளே. நீ ஒவ்வொருத்தரும் கோலியத்தை தட்டுறாள். சும்மா கோலியத்துக்கு பயப்படுறாவே வேற. எல்லாருமே கோலியாத். அவன் 6 முழம் 10 ஜான், 1 முழம், அதில் 6 முழம் 1 ஜான், 10 அடி. 6 முழங்கிறது 10 அடி. 9 அடி. 9 அடி. ஓகே, நம்ம ரொம்ப டீப்ல போட்டே இருந்தான். இஸ்ரவேல் முழு படையும் பயந்தது, ஜனம் பயந்தது, ராஜா பயந்துட்டான். ஒரே ஒரு பொடிப்பையன், ஒரே ஒரு பொடிப்பையன், ஆடு மேய்க்கிறவன். அவனுக்கு என்ன சார்லி சென்டா விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, நாத்தம் தாங்க அது, ஆடு மேய்க்கிறவன் பக்கத்துல எல்லாம். அவனை வச்சு சின்ன பையன் வச்சு சின்ன கல்லை வச்சு டக்குன்னு முடிச்சாரு பாருங்க. அது வேலை முடியாது. உன்னை வச்சு எவ்வளோ பெரிய காரியம் செய்ய போகிறார். உன்னில் இருக்கிற அபிஷேகம் பெரியது, உன்னில் இருக்கிறவர் பெரியவர். போராட்டத்தில் வைராக்கியம் வரும். திருப்பி பார்க்காதீங்க. நான் செஞ்ச பாவத்தை நான் திரும்பி பார்த்தா மனிதனுக்கு 2 காரியம் நடக்கும். ஒன்று, பழைய பாவத்தை நம்ம ஏன் விடலைன்னா அது நமக்கு பிடிச்ச பாவம். இன்னொன்று, அறியாமல் செய்கிற பாவம். அடுத்த சிகரெட் குடிச்சு குடிச்சு குட்டி முடிக்கலுவாங்க. இந்த டிவியை விடவே முடியல. யாருங்க டிவி வாங்க சொன்னாங்க? மொபைலை கீழே வைக்க முடியல. ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டி இருக்கேன். அது போ தூக்கி போட வேண்டியதானே. வைராக்கியம். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா அது வேலை செய்யும். ஆனால் அது பிடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான் தம்பி, நம்ம கதை முடிஞ்சிச்சு. உனக்குள்ளே இருக்கிற உன்னுடைய விரல்களில் அதிகாரம் இல்லை. பார்த்துருக்கீங்களா? பிசாசு பார்த்துருக்கீங்களே? ஆமாம், இந்த 4 முடியை பிடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கலாம், உன்னை அப்படி பிடிக்கல. 4 முடியை பிடிச்சிருப்பேன். இந்த வீடியோ போட்டு காட்டுப்பா. அந்த டீமில் 4 பிடிச்சிருப்பேன். என்ன ஏன்னா அந்த 4 முடி போதும். ஒருத்தர் கேட்டார், எங்க 4 முடி பிடிக்கிட்டு வராங்க, காமிச்சாலே போதும், தலை பிடிக்கிட்டு வந்துடும். எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு நினைச்சேன். ஆமாங்க, நம்ம விசுவாசத்துல நமக்குள்ள இருக்கவர் எவ்வளவு பெரியவர் நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் உட்காந்து ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை காமிக்கணும், நீங்க ஏதாச்சும் நான் சொல்லணும்னு கேட்கறதே இல்லை. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே. இந்த இன்னைக்கு மீட்டிங் நான் சொல்றேனே, இன்னைக்கு என்ன பேசணும் நான் எடுத்து வைக்கவே இல்லை. ஆனால் எப்பயோ உட்காந்து தியானிச்சதை கர்த்தர் கொண்டு வந்து இங்கே வந்த உடனே ஆண்டவர் இடைப்படுவார். நேருக்கு நேரம் பேசுகிறார், நேருக்கு நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டா இருக்கிறியா? அவ்வளோ மகிமுள்ள ஆண்டவரை நீ மேன்மைப்படுத்துங்க. பழைய திருப்பி பார்த்தா, ஐயோ நான் சரியில்லையே. உண்மை சரியில்லைன்னு உனக்கு தோணுன்னா அது ஆவியானவர் பேசுவது. நான் கரெக்டு தான் அப்படின்னா அது பிசாசு சுயம். தூக்கி போட்டுட்டு எழும்புங்க. இந்த காவலில் பிரசங்கித்த அந்த ஆண்டவர் இந்த டியூட்டி முடிஞ்ச உடனே வேலை வந்துட்டார். ஓட்டிச்ச உடனே கல்லறை பிளந்தது. அற்புதமாக வெளியே வந்துட்டாரு. எங்கே ஓடி வந்தார் தெரியுமா? உங்ககிட்ட தான் ஓடி வந்தார். தாமஸ் கை வச்சுப்பார். அதான உனக்கு இவனை கூட இந்த நம்பர் எல்லாம் கையை வச்சுப்பார். இந்த விழாவில் கை போட்டு பார்க்கமோ. What a wonderful God we have. அந்த உயிர்த்து இந்த வல்லமையோடு நம்ம நாளைக்கு புறப்பட போகிறோம். இப்போ உங்களுடைய வைராக்கியத்தை எடுப்போம். நான் வேதம் வாசிப்பேன். நான் இது வரைக்கும் வாசிக்கலாண்டவரே நான் வாசிப்பேன். என்ன வந்தாலும் வாசிப்பேன்.
என்ன வந்தாலும் ஜெபிப்பேன், என்ன வந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். காலை ஜெபத்தை நான் பண்ணுறேன். 5:30 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தோம்? முதல்ல எழுந்தது யாரு? அவ்வளோதான். முடியாதுங்க. ஆண்டவர் ருசிச்சிட்டிங்கன்னா டயம் தான். இல்லைன்னா இன்னொரு முகம்லாம் வாடி போய் இன்னும் 4 ஜூஸ் குடிச்சிருக்கணும். உனக்குள்ளே இருக்கிற உன் தேவன் நீ அறியாததும் நல்ல கைகளை போய் தண்ணி பாஷையில் பேசலாம். அப்படியே கைகளை போய் தண்ணி பாஷையில் பேசுங்க. கரதுர புஷிகலக்கா கரதுர பல பரதுரமா அந்த வாஞ்சி வைராக்கி எனக்குள்ள கிரியை செய்து பேசுவேன். என்னுடைய விசுவாசம் வைராக்கியமான விசுவாசமாக இருக்கட்டும். என் செயல்கள் வைராக்கியமாக இருக்கட்டும். உமக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இயேசுவின் நாமத்தில் I will do everything for Jesus. Everything for Jesus. என் குடும்பத்தை என் கண்களுக்கு முன்பதாய் முடக்கும் ஆசாரியனாய் நான் புறப்படுகிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, நான் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட நினைக்கிறேனோ அவங்க எனக்கு முன்பதாக முழங்கால் போடுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இப்ப நான் அல்ல, நீரே தலைவராக சுண்டு விரல் அப்படி விரல்கள் அப்படி தடவி இயேசு ரத்தத்தை பரிசுத்த பண்ணுங்க ஆண்டவரே. என் விரல் பரிசுத்த பண்ணுங்க. உங்க பிரிவில்லாத எதையும் இது தொடக்கூடாது. உம்மிடத்திலிருந்து வராத ஒன்றை இது தொடக்கூடாது. கண்களை ஒப்பு கொடுங்க, கண்களை பரிசுத்தம் பண்ணுங்க. தேவையில்லாதவர்களை தேடுகிறது ஆண்டவரே, தேவையில்லாத தேடுகிறது, தேவையில்லாம சிந்திக்கிறது, தேவையில்லாத கேட்கிறது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு தைரியமா சொல்லு, அவனை எனக்கு பிடிக்கும் ஆண்டவரே, ஆனா அவன் நல்லா இல்லை, தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. நான் தியானம் பண்ணுகிறேன். என்னுடைய வைராக்கியம் எல்லாம் என் கர்த்தர் வரும்போது நான் பரிசுத்தம் உள்ளவனாய் கர்த்தர் நிற்க வேண்டும். ஒருவேளை இந்த நொடி பொழுதில் கர்த்தர் வருகிறானா, நீ பேர் சொல்லி கூப்பிட்டு நான் சிறகடிச்சு பறந்து ஓடி வந்து கரத்துல பாய்ந்து விழுகிறான். ஏற்றுக்கொள்ளுவீராக, ஏற்றுக்கொள்ளுவீராக, என்று பரிசுத்தப்படுத்துவீராக. என் பிள்ளைகளை பலப்படுத்தும். ஒவ்வொருவரும் ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாவே அனுப்புறேன் ஆண்டவரே. இதுவரை குடும்ப மிராக்கிள்ஸ் எல்லாம் இருந்தது, இனி இவர்கள் ஒவ்வொருவரும் மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் இருக்கட்டும். தேவனுடைய மகிமை உள்ள காரியங்கள் ஓடி செயல்படுவதாக. சாத்தானை விழ தள்ளினதற்காக நன்றி, மகிழ்ந்ததற்காக நன்றி. அப்பிரயோஜனமான நீசன் அப்பா, நான் நீ சொன்னதை மாத்திரம் செய்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை மடியாரை பலப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த நம்மளுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சமாதானம் சுகம் அவருடைய வாத்தின் வல்லமையும் பராக்கிரமும் நம் அனைவரோடு மட்டும் எல்லா தேவ பிள்ளைகளோடு மீண்டும் என்று சதா காலம் தங்கி இருப்பதாக. தேவரே கூட இருந்த எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தரணும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சர்வகாரங்களை மறவாதே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். Praise God. So God bless you all.